சபேசா, கைலாசத்தின் முகம் எப்படி வாடிவிட்டது பார்த்தாயா? முகம் மட்டுமா வாடிவிட்டது, முழுவதுமாக அல்லவா வாடிவிட்டார். என்ன செய்வது? ஒரு முறையா இருமுறையா? தனக்கே இல்லாமல் அல்லவா வயிற்றை குடைந்து கொண்டிருக்கிறான். கணக்கு வைத்திருக்கிறேன். என்ன போய் சம்பூரணம், இங்கு நான் கதறி கொண்டிருக்கிறேன். நீங்கள் இருவரும் என் வலிக்கு வர்ணனை கொடுத்து கொண்டிருக்கிறீர்களா? அப்பா, அம்மா, அப்பா, முடியவில்லையே. உடம்பு சிறிது நீர் கூட இல்லாமல் சக்கையாக பிழிந்த கரும்பு போல ஆகிவிட்டது. வெள்ளத்து போய்விட்டது. பாவி, மகா பாவி, நான் தான் மருந்தை பாதி அளவு அருந்திருந்தால் பாதியாக இருந்திருக்கும். மருந்தை குடிக்கப் போவது யாதவ பிரகாச சுவாமிகள் தானே என்று முழுவதும் தூக்கலாக கலந்து விட்டேன். அது இப்போது தூக்கி போட்டு சாகடித்துக் கொண்டிருக்கிறது. முடியவில்லையே. எப்படி முடியும்? ஒரு காரியத்தை ஒழுங்காக யோசித்து ஆரம்பித்தால்தான் அது நினைத்த மாதிரி முடியும். கைலாசம், நீ யோசித்தது ஒரு பலவீனமான யோஜனை. அதுவே உன்னை பலவீனமாக்கிவிட்டது. சுவாமி, எனக்கென்னவோ கைலாசத்தின் யோசனையை குறை சொல்ல தோன்றவில்லை. அவர் நினைத்தது போலவே நடந்திருந்தால் இந்நேரம் ராமானுஜனின் கதியை யாராலும் யோசித்திருக்க முடியாது. அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பார் நம் குருநாதர். அதுதான் நடக்கவில்லையே. பிறகு அதை பற்றி பேசி என்ன பயன்? தன்வினை தன்னை சுடும் என்பார்களே, அது கைலாசத்தின் விஷயத்தில் பலித்து விட்டது. சபேசா, எனக்கு சரியாக யோசிக்க தெரியவில்லை என்றான். கைலாசம், சரியாக திட்டமிட்டு சாதுரியமாக வீழ்த்த வேண்டும் என்றும் அது தன்னாலேதான் முடியும் என்று மாத்தட்டி கொண்டாயே. இப்போது பார், வயிற்றை கிள்ளி கொண்டிருக்கிறாய். மொத்தத்தில் ஆடிக்கொண்டிருந்த விசிறி படுத்து விட்டது. ஐயோ, போதும் ஐயா, உமது குத்தலான பேச்சு. அம்மா, சபேசா, இவர் ஏன் இப்போது இங்கு வந்திருக்கிறார்? நொந்த வயிற்றில் வேலை பாய்ச்சுவதற்கா? அம்மா, அட என்னப்பா நீ? நான் உன்னிடம் பரிதாபப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறேன், நீ என் மீது கோபப்படுகிறாயே. நீர் பரிதாபப்படுவதாக தெரியவில்லை, பரிகாசம் செய்வதாகத்தான் படுகிறது. அம்மா, நீர் மட்டும் நேற்று என் அருகில் இருந்திருந்தால் எனக்கு கொடுத்த பாலை பாதி உமக்கும் தாரை வார்த்திருப்பேன். அப்போது தெரிந்திருக்கும் என் வலியா. அம்மா, அம்மா, இப்படி வேறு உனக்கு ஒரு நினைப்பா? நல்ல வேளை, இது போன்ற ஒரு வேதனையை நிச்சயம் இந்த உடம்பு தாங்காது என்றுதான் அந்த ஈஸ்வரனே நேற்று உன்னிடமிருந்து என்னை விலக்கி வைத்தார். என்ன, ஈஸ்வரன் உம்மை காப்பாற்றியதாக பெருமை அடித்துக் கொள்கிறேன். நீ ஏன் தவறாக நினைக்கிறாய்? ஏதோ நடந்தது நடந்துவிட்டது. இனி எதை யோசிக்க நினைத்தாலும் பின்விளைவுகளையும் நீ சற்று யோசித்து முடிவெடுப்பதுதான் சாலச் சிறந்தது. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். சுவாமி, வா ராமானுஜா. சுவாமி, இப்போது எப்படி இருக்கிறது இவருக்கு? குசலம் விசாரிப்பது இருக்கட்டும், அது என்ன உன் கையில்? கைலாசம் அவர்கள் குணமாவதற்காக மூலிகை கஷாயம் கொண்டு வந்திருக்கிறேன். இதை இவர் அருந்தினால் சட்டென்று குணமாகி விடுவார். இந்தாருங்கள். அதில் ஏதேனும் கலந்திருக்கும். ஆமாம், கலந்துதான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்தாருங்கள், இதை அருந்துங்கள். பார்த்தீர்களா சம்பூர்ணம், நான் சரியாகத்தான் யோகித்திருக்கிறேன். இதை பறி நான் மேலும் அவதிப்பட வேண்டும் என்று நினைக்கிறாயா ராமானுஜா? நீங்கள் நினைப்பது போல் தவறாக எதையும் இதில் கலக்கவில்லை. நல்ல சத்தான, தங்கள் வியாதிக்கு குணமளிக்கும் ஒரு மூலிகை மருந்தைத்தான் அடியேன் இதில் கலந்து கொண்டு வந்திருக்கிறேன். இதை பருகுங்கள். இல்லை, வேண்டாம், நான் எதையும் பருகுவதாக இல்லை. கைலாசம், போதும், பிடிவாதம் பிடிக்காதே. ஒழுங்காக அதை வாங்கிக்கொள். மருந்து என்கிறான், வாங்கிக் கொள்ளாமல் வியாதியோடையே அலையப் போகிறாயா? சீக்கிரம் வாங்கி அருந்து. என்ன சம்பூரணம், நீரும் ராமானுஜனுடன் சேர்ந்து கொண்டீரா? எல்லோரும் சேர்ந்து முடக்கி என்னை படுக்க போடலாம் என்று நினைக்கிறீர்களோ? இங்கே பாருங்கள், எதையாவது பாலில் கலப்பதோ அல்லது விபரீதமாக எவற்றையாவது திட்டமிடுவதோ
அடியேனுக்குத் தெரியாது. இந்த மூலிகை மருந்தை கொண்டு வந்ததற்கு ஒரே காரணம் நீங்கள் சீக்கிரம் குணமடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடான். வேறு எதுவும் இல்லை. நீங்கள் தைரியமாக இதை பருகுங்கள். தாங்கள் சீக்கிரம் குணமடைந்தால்தானே குருநாதருக்கு முன்பு போல் சேவை செய்ய முடியும். சுவாமி, இவரை சமாதானப்படுத்தி இதை பருக வையுங்கள். அடியேன் புறப்படுகிறேன். ஐயோ! என்ன கைலாசம், ராமானுஜன் பேசியதை கவனித்தாயா? அவனுக்கு உன் திட்டம் முழுவதும் தெரிந்திருக்கும் போல் இருக்கிறதே. அப்படியா சொல்கிறீர்? அவனுக்கு எப்படி தெரியும் என்கிறீர்களா? அவன் எல்லாம் தெரிந்தவன். ஒன்றும் தெரியாதது போல் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருப்பான். அவனை சாமானியமாக எடை போட்டது நம் முட்டாள்தனம் என்பதுதான் சமீபத்தில் நடந்த பல சம்பவங்கள் நமக்கு உணர்த்திய பாடம். ராமானுஜா, உன்னை கைலாசம், போதும். இப்போதைக்கு ஏதும் திட்டம் தீட்ட வேண்டாம். முதலில் உன் உடம்பை கவனித்துக்கொள். இந்த கஷாயத்தை அருந்து. வா சபேசா, போகலாம். இதை தைரியமாக அருந்தலாமா? இல்லை ஏதேனும் கோளாறாகி விடுமா? ஆமாமா, இன்னும் ஆவதற்கு என்ன இருக்கிறது? எல்லாம் தான் ஆகிவிட்டது. நான் பருகிய மருந்தை விட பலமான மூலிகை வேறு என்ன இருக்க முடியும்? வேறு வழி இல்லை. ராமானுஜனை நம்பித்தான் ஆக வேண்டும். ஈஸ்வரா, வேறு வழி இல்லை. அவசர தேவைக்காக ஒரு வைப்பு நிதி இருக்கிறது அல்லவா? ஆமா. அந்த தொகையை நாம் திரும்ப பெற வேண்டும் என்று இதுவரை நீங்கள் சொன்னதில்லை. ஏன் சொல்ல வேண்டும்? அது உதவித்தொகை, கடன் தொகை இல்லையே. அது இப்பொழுது கடன் தொகையாக மாறிவிட்டது. உதவி பெற்றவர்களிடமிருந்து முதல் தவணையும் பிடித்தாகிவிட்டது. யாரை கேட்டு இப்படி செய்தீர்கள்? எஜமானி அம்மாவின் உத்தரவு. எஜமானி அம்மாவா? யார்? ஆண்டாளா? ஆமா யசமா. நமஸ்காரம் சுவாமி. நமஸ்காரம். என்னது இது? ஆச்சரியமா இருக்கிறது. பொதுவாக நீங்கள் கோயிலுக்கு வருவதாக இருந்தால் அதற்கு முன்னரே தகவல் வந்துவிடும். இன்று அப்படி எதுவும் வரவில்லையே. அதுவும் இல்லாமல் ஏகாந்தமாக இங்கு வந்து நின்று கொண்டிருக்கிறீர்களே. ஒன்றுமில்லை பட்டர் சுவாமிகளே, மனது சற்று சலனமடைந்துள்ளது, சஞ்சலம் ஏற்பட்டுள்ளது. உங்களிடமிருந்து இப்படி ஒரு சொல் வருவது மேலும் அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துகிறது. பொதுவாக ஒரு வைத்தியர் பலதரப்பட்ட மக்களை சந்திக்கிறார். எல்லோரும் அவரிடம் செல்வது ஏதாவது ஒரு உடல் உபாதையினால் அது குணமடைய வேண்டும், அதுவும் விரைவில் குணமடைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் செல்கிறார்கள். அதேபோல் பெருமாளை தரிசிக்க வருகின்ற பக்தர்கள் பலதரப்பட்ட விண்ணப்பங்களுடன் இங்கு வருகின்றனர். அதை என் மூலமாக பெருமாளிடம் சமர்ப்பிக்கின்றனர். அந்த ஆதிகேசவனுக்கு அடியேன் ஒரு தூதுவனாக காரியதரிசியாக செயல்படுகிறேன். பெண்ணிற்கு விரைவில் கல்யாணம் நடக்க வேண்டும், இன்னும் செல்வம் பெருக வேண்டும், புத்திரபாகியம் ஏற்பட வேண்டும், தொழிலில் அபிவிருத்தி ஏற்பட வேண்டும், அது வேண்டும் இது வேண்டும், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, இந்த வேதனை அந்த வேதனை, மனத்தாங்கல் மனக்கசப்பு என்பது போன்ற பலதரப்பட்ட கோரிக்கைகள். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், இத்தனை காலமாக அடியேனும் பார்த்து கொண்டு வருகிறேன். இந்த க்ஷணம் வரை உங்கள் திருவாயிலிருந்து சஞ்சலம் சங்கடம் என்ற வார்த்தை பிரயோகத்தை அடியேன் கேட்டதே இல்லை. அதற்கு காரணம் நான் செல்வந்தனாக இருப்பது. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது.
எத்தனையோ செல்வந்தர்கள் மேலும் செல்வம் சேர வேண்டும் என்று இங்கு வந்து மன்றாடுவதுண்டு. ஆனால் அப்படி ஏதும் கவலை இல்லாமல் இருப்பதற்கு காரணம் நீங்கள் பகவானுடன் பரிபூர்ணமாக லயித்திருக்கிறீர்கள். பக்தி மார்க்கத்தில் ஆச்சார அனுஷ்டானங்களை செய்வதோடு இல்லாமல் பலதரப்பட்ட சத் விஷயங்களும் தான தர்மமும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால்தான் ஒரு அமைதியான நிம்மதியான சூழ்நிலையில் இருக்கிறீர்கள். ஆகையால் செல்வ செழிப்பிற்கும் மன அமைதிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதுதான் அடியேனின் கருத்து. தாங்கள் சொன்ன எல்லா குணாதிசயங்களும் அடியனிடம் உள்ளதென்பதை மறுக்கவில்லை. ஆனால் புதிதாக ஒரு சொந்தம் வந்திருக்கிறது. அந்த சொந்தத்தால் சங்கடம் விளைந்திருக்கிறது. அந்த சொந்தம் எடுத்துள்ள சில தீர்மானங்கள், சில முடிவுகள் அடியனுக்கு உவப்பில்லாமல் இருக்கிறது. யார்? ஆண்டாளையா சொல்கிறீர்கள்? ஆமாம் பட்டர் சுவாமிகளே, இதுநாள் வரை அடியேனுக்கும் கூரேசனுக்கும் தந்தை மகன் என்ற உறவு மட்டும்தான் இருந்தது. தாய் இருந்தாள். அவளுக்கு பிறகு நாங்கள் இருவர் மட்டுமே ஒரு சிறு உலகத்தில், ஒரு குறுகிய வட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது கூரேசனுக்கு என்று ஒரு சொந்தம், ஒரு குடும்பம் ஏற்பட்டுள்ளது. இப்பொழுது ஆண்டாளின் செயலை தவறு என்று எடுத்து சொல்ல முடியாத சூழலில் சிக்கி இருக்கிறேன். அடியேனின் கருத்தை வெளிப்படையாக தெரிவித்தால் ஆண்டாள் என்ன நினைத்துக் கொள்வாளோ, கூரேசன் என்ன நினைத்துக் கொள்வானோ என்ற கேள்விகள் முளைத்துள்ளன. அதனால் தயக்கம் ஏற்படுகிறது. சொல்லவும் முடியாமல், சொல்லாமல் இருக்கவும் முடியாமல் முள்மேல் நிற்பது போல் உணர்கிறேன். கூரேசன் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக வேண்டினேன். ஆனால் அதனால் ஏற்பட்டுள்ள விளைவை எப்படி சமாளிப்பதென்று தெரியவில்லை பட்டரே. சுவாமி, பிரச்சனை என்ன என்பதை என்னிடம் தெரிவிக்கலாம் என்றால் வெளிப்படையாக சொல்லுங்களேன். உங்களுக்கே தெரியும், நம் பண்ணையில் வேலை பார்க்கும் பணியாளர்களின் அவசர தேவைக்கென்று உதவுவதற்காக ஒரு வைப்பு நிதியை ஏற்படுத்தியிருக்கிறோம். அது ஒருவித கடன் என்றாலும் அதை நாங்கள் கடனாக பாவித்ததும் இல்லை, திரும்ப பெற வேண்டும் என்ற நோக்கமும் இருந்ததில்லை. ஆனால் இப்பொழுது ஆண்டாள் கடன் வாங்கிய பணியாட்களின் ஊதியத்திலிருந்து சிறுக சிறுக பிடிக்க வேண்டும் என்று கணக்கப்பிள்ளையிடம் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கூரேசனின் ஈகை குணத்தை பற்றி ஊரே அறியும். அடியேன் கூற தேவையில்லை. எத்தனையோ உபகாரங்கள் செய்துள்ளான், நன்கொடைகள் அளித்துள்ளான். ஏன், சமீபத்தில் கட்டப்பட்ட மண்டபத்திற்கும் எங்களுக்கு சொந்தமான நிலத்தை விற்று பொருளுதவி செய்தான். அதை பற்றி அடியேனும் கவலை கொண்டதில்லை. மாறாக ஆதரித்துதான் வந்திருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால், மண்டபத்தில் சிலைகள் வடித்த ஸ்தபதி அவர்கள் சிக்கனம் கருதி சில செலவுகளை தவிர்க்கலாம் என்று சொன்னபோது கூட அதை பொருட்படுத்தாமல் மண்டபம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செலவை பற்றி கவலை கொள்ளவில்லை கூரேசன். ஆண்டாளின் செயல்பாடு பற்றியோ அவள் எடுத்துள்ள முடிவுகள் பற்றி கூட அடியனுக்கு பெரிய வருத்தம் இல்லை. ஆனால் கூரேசனின் தாராள குணத்திற்கும் அவன் சிந்தனைக்கும் எதிர்மாறாக இவள் செயல்கள் அமைந்து விடுமோ என்று பயமாக இருக்கிறது. இருவர் குணமும் மனப்பான்மையும் பொருந்தாமல் போய்விடுமோ என்ற பீதியை கிளப்புகிறது. இதனால் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதன் விளைவு வேறு மாதிரி ஆகிவிடுமோ என்று அச்சமாக இருக்கிறது. இதை எப்படி கூரேசனிடம் சொல்வதென்றே புரியவில்லை. இதில் மற்றொரு சிக்கல் என்னவென்றால், பல தடங்களுக்கு பிறகு இந்த கல்யாணம் நடந்திருக்கிறது. அதனால் அடியேன் ஏதாவது யதார்த்தமாக நல்லெண்ணத்தில் சொல்லப்போக அதை வேறு விதமாக நினைத்துக் கொள்ளும் வாய்ப்பும் இருக்கிறது. ஒரு தாழ்வு மனப்பான்மையும் ஆண்டாளுக்கு ஏற்படக்கூடும். அதனால்தான் அடியேன் பட்டும் படாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். சுவாமி, உங்களுக்கு கூரேசனை பற்றி நன்றாக தெரியும். அதேபோல் நானும் கூரேசனை பற்றி நன்றாக அறிவேன். ஆனால் ஆண்டாளை பற்றி உங்களை விட எனக்கு நன்றாக தெரியும். நீங்கள் கூறியது போல் செயல்படும் பெண் அல்ல அவள். அவள் ஏன் இப்படி செய்கிறாள் என்றும் எனக்கு புரியவில்லை. கல்யாணத்திற்கு பிறகு பெண்களின் குணத்தில் மாறுதல் ஏற்படும் என்று சொல்வார்கள். அதேபோல் ஆண்டாளின் குணத்திலும் ஏதாவது மாறுதல் ஏற்பட்டுள்ளதோ என்னவோ. ஆனால் இது பொருட்டு நீங்கள் ஆண்டாளிடம் பேசுவதோ நான் பேசுவதோ சரியாக இருக்காது. வேறு யார்தான் பேச வேண்டும்? ஆண்டாளின் தகப்பனார் சுதர்சனம் தான் பேச வேண்டும். இதுவரை ஆண்டாள் ஒரு சாதாரண பெண்ணாக இருந்தாள். ஆனால் இப்பொழுது கூரேசனின் மனைவி என்ற ஸ்தானத்தில் இருக்கிறாள். யார் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் தாய் தந்தை என்ற பந்தம் என்றும் மாறாதது. அதனால் சுதர்சனத்தை விட்டு பேச சொல்வதுதான் ஒரே தீர்வாகும். அது சரி. ஆனால் இந்த பிரச்சனையை அடியேன் எப்படி சுதர்சனத்திடம் சொல்வது? அவர் அடியேனை தவறாக நினைத்து விட்டால் அது இன்னும் கடினமானது. நீங்கள் சொல்ல வேண்டாம். அடியேன் சுதர்சனத்திடம் பக்குவமாக சொல்கிறேன். எப்படியோ இந்த சங்கடம் விரைவில் தீர வேண்டும் பட்டர் சுவாமிகளே. இல்லை என்றால்
இந்த மன உளைச்சலே அடியனை கொன்றுவிடும். கவலைப்படாதீர்கள், அவசியம் தீர்ந்துவிடும். அந்த ஆதிகேசவன் அனைத்தையும் தீர்த்து விடுவான். பெரிய பிராட்டி, தேங்காய் தொகையில் அளவில் கூடுதலாக இருக்கும் போலிருக்கிறதே. இல்லை மன்னி, சரியாகத்தான் இருக்கும். முக்கியமாக திருமலை அண்ணாவிற்கு மிகவும் பிடிக்கும். தொகையலை பொறுத்தவரை வேண்டாம் என்று சொல்பவர் யாரும் இல்லை. அது என்னமோ சரியாகத்தான் சொன்னாய். திருமலையில் பலமுறை உன் அண்ணா துகையல் செய்து தரும்படி சொன்னதுண்டு. அது சரி, கோவிந்தனுக்கும் பிடிக்கும் அல்லவா? யாருக்கு தெரியும்? அவனது முகக்குறிப்பை வைத்து ஒன்றும் முடிவுக்கு வர முடியாது. வாயை திறந்தும் இது நன்றாக இருந்தது, இது மிகவும் அருமை என்றெல்லாம் சொல்ல மாட்டான். இலையில் பரிமாறியதை அமுது செய்வான், சட்டென்று எழுந்து விடுவான், அவ்வளவுதான். ஒருவேளை கோவிந்தனுக்கு கல்யாணம் முடிந்து என் மாற்று பெண் செய்யும் தளிகையை சுவைத்துவிட்டு இது நன்றாக இருக்கிறது, இதைச் செய் அதைச் செய் என்று சொல்வானாக்கும். ஏன் அப்படி சொல்கிறாய்? பிறகு ராமானுஜனை எடுத்துக்கொள்ளுங்கள். தஞ்சாவின் தளிகையை வெகுவாக புகழ்ந்தானாமே. இதை இப்படி செய், நாளை அதை தளிகை செய் என்று விருப்பமாக பட்டியலிட்டதாகவும் கேள்விப்பட்டேன். கோவிந்தனும் அவன் அண்ணாவின் அடியொற்றி நடப்பவனாயிற்றே. எனவே அப்படி நடக்கலாம் என்று சொல்ல வந்தேன். அகத்துக்காரி என்று ஒருத்தி வந்துவிட்டால் மாற்றம் நிச்சயமாக இருக்கும். சந்தேகமே இல்லாமல். அது சரி, திருமலையில் உள்ள வரன் பற்றி ஏற்கனவே தெரிவித்தீர்களே, யார் அந்த பெண்? கோபால சுவாமியின் மகள் பத்மா. ராமானுஜனுக்கு கூட பார்க்கலாம் என்று இருந்தோமே, அவளை நம் கோவிந்தனுக்கு பார்த்தால் என்ன? அப்படியே அதை ஒரே மடக்கில் அருந்தடா. கலைஞரின் தென்பாண்டி சிங்கம் விரைவில்.